ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் குழம்பு எப்படி வைப்போம்னு பார்க்கலாம். அதுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி நான் சேர்த்துக்கிறேன். கல்பாசி குழம்புக்கு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதும், புதினாவும் பொடியாக நறுக்குனதும் நான் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். அது வதங்குற டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4ஆக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு காவாசி துண்டு தேங்காவை சில்லா நறுக்கியிருக்கேன். அது கூடவே சோம்பு, மிளகு, ஜீரகம் 2மே ஒரு 1/2 ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 6, 7 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் வதக்குறோம், சின்ன வெங்காயம் அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா தண்ணி விட்டு மைய அரைச்சிக்குவோம். இப்போ அதுக்குள்ளே வெங்காயம் நமக்கு வதங்கிருச்சு. இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் எலும்பு துண்டுகளை நம்ம சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்குவோம். நம்ம மசாலாலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே எண்ணெயிலேயே இது வதக்கும் போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நான் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீரி சில்லி, மிளகாத்தூள் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்குவோம். அரைச்ச மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வதக்கும் போது இந்த காரம், உப்பு எல்லாம் இந்த கறியில் நல்லா இறங்கி வதங்கி இருக்கும். இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு இப்படியே வதக்கியிருக்கேன். இப்படி வதக்கும் போது இது நல்லா சுருண்டு இந்த மசாலா காரம்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது சேர்த்து உடனே தண்ணி ஊற்றாமல் அரைச்ச விழுதுலையே இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. அப்போ தான் அது இந்த குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம நல்லா அது சுருண்டு வரும்போது தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த எலும்பு குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நான் முதல்ல எண்ணெயில் சேர்க்கல. இப்போ நான் குக்கர் மூடுற டைமில் தான் அதை சேர்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது அது நல்லா இஞ்சி பூண்டு மணம் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கு உடனே நம்ம குக்கரை மூடி நமக்கு தேவையான அளவு விசில் விட்டுக்கலாம். நான் 4 விசில் விட்டுருக்குறேன். இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்மளோட குழம்பு ரெடியாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு விசில் விட்டுக்கோங்க. வேகலைன்னா திரும்ப கொஞ்சம் விசில் விட்டு வேக விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான குழம்பு. யார் வேணாலும் பிகினர்ஸ் கூட செய்யலாம். எளிய முறையில் செய்யக்கூடிய நம்மளுடைய மட்டன்